Hi friends, welcome to Cook with Kalai. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி செய்ய போறோம்னா விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பூரண கொழுக்கட்டை செய்ய போறோம். விநாயகருக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சது எள்ளு பூரணதாங்க. நம்ம எள்ளு பூரணையும் செய்ய போறோம், தேங்காய் வச்ச பூரணையும் செய்ய போறோம். ரெண்டு வகையான கொழுக்கட்டை நீங்க எப்படி செய்யலாம்ன்றது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் எங்க சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே சைடுல இருக்க பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுக்கணும். அதுக்கு வந்து 2 கப் அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணி வச்சுக்கலாம். இந்த தண்ணியிலேயே மாவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் இல்லைனாலும் நம்ம எண்ணெய் கூட சேர்த்துக்கலாங்க. தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். இந்த கப்பில் 2 கப் அளவுக்கு நான் அரிசி மாவு எடுத்துருக்கேன். இங்கே தண்ணி வந்து இப்போ கொதிக்க போகுது. தண்ணி கொதிச்சு ரெடி ஆகிட்டோம். நான் வந்து கொழுக்கட்டை மாவு தான் இப்போ எடுத்திருக்கேன். நம்ம கடையில் வைக்கிற கொழுக்கட்டை மாவும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா ஆல்ரெடி நம்ம சீடை செய்யும் போது நான் உங்களுக்கு வந்து எப்படி அரிசி மாவு ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் அந்த சீடையிலேயே வீடியோவில் போட்டிருக்கேன். நீங்கள் அந்த அரிசி மாவை அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம வறுக்கக்கூடாது. சீடைக்கு வந்து வறுத்து செய்தலாம், ஆனால் கொழுக்கட்டைக்கு அரிசி மாவு வறுக்க தேவையில்லை. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே கொழுக்கட்டை செஞ்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சூடாக இருக்கிறதுனால நம்ம கையில் மாவு பிசைய முடியாது. இப்போ மாவு பாருங்கள் நல்லா நம்ம பிசைஞ்சு வச்சுட்டோம். இப்போ மாவை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். சப்போஸ் வந்து மாவு வந்து உங்களுக்கு தண்ணி ஆகிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நம்ம அடுப்பில் பேன் வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றுங்க. ஊற்றி ஒரு இட்லி பேட்டர் அளவுக்கு மாவு, ஒரு இட்லி மாவு எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு மாவு ரெடி பண்ணிக்கிட்டு பேனில் அந்த மாவை ஊற்றிட்டு நம்ம அடுப்பு ஸ்லோவில் வச்சு நல்லா கிண்டுனீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணால் கரெக்டான பதத்தில் வந்துடும். நல்லா நம்மளுக்கு எப்படி கட்டியே வேணுமோ அந்த பதத்தில் வந்துடும். நீங்கள் அப்படியும் பண்ணலாம். ஏன்னா சில டைம் சிலருக்கு தண்ணி அதிகமாக ஊற்றிடுவாங்க. அதுக்காக தான் இந்த டிப்ஸு. இன்றைக்கி வந்து நம்ம 2 வகையான பூரண கொழுக்கட்டை தாங்க செய்ய போகிறோம். விநாயகருக்கு பிள்ளையாருக்கு எப்போவுமே வந்து எள்ளு பூரணை வச்ச கொழுக்கட்டை ரொம்ப ரொம்ப விசேஷம். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பூரணை வந்து எள்ளு பூரணை தான் செய்ய போகிறேன். நான் வந்து எள்ளு பாருங்கள், கருப்பு எள்ளை வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். கல்லுலாம் இருக்கும், அதுக்காக தான் நான் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம அடுப்பை ஸ்லோவில் வச்சு வறுத்துக்கலாம். கொஞ்சம் அந்த தண்ணியோட இதெல்லாம் போகும், ஈரப்பதம்லாம். பார்த்திங்கன்னா பாருங்கள், ஃபுல்லாக வந்து தண்ணியெல்லாம் வந்து ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம நெய் சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ரொம்ப நேரம்லாம் வறுக்கக்கூடாது. படப்படான்னு உரியும் போதே நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். சரிங்களா? பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெடிக்கிற சத்தம் கேட்குதா? இவ்வளோதாங்க, இதான் பதம். இதுக்கு மேலே நம்ம எள்ளை வறுக்கக்கூடாது, இல்லாட்டி கசப்பு தன்மை வந்துடும். நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம வறுத்து வச்சுருக்கேன். எள்ளை நம்ம தனியாக எடுத்து வச்சிடுறேன். இப்போ அதே பேனில் நான் வந்து 1 கப் அளவுக்கு தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன். ஒரு சின்ன தேங்காய் தாங்க, ரொம்ப பெரிய தேங்காய், ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் எடுத்து துருவி வச்சுருக்கேன். தேங்காவை நம்ம லைட்டாக வறுத்துக்கலாம். ரொம்ப நேரம்லாம் இல்லைங்க, ஜஸ்ட் ஒரு 1 மினிட் வறுத்தாவே போதும். ஸ்லோவில் வச்சு ஆல்ரெடி பேன் சூடாக தான் இருக்குது, அதனால் ஒரு 1 மினிட் வறுத்தா போதும். இதை தனியாக ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். நம்ம தேங்காய் வறுத்த அதே பேனில் வெல்லத்தை நம்ம மெல்ட் பண்ணிக்கலாம், உருக்கிக்கலாம். நம்ம வந்து 1 கப் அளவுக்கு நான் வெல்லம் எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 1/4 டம்ளரோட கம்மியான தண்ணி தான் சேர்த்துக்கிறேன். வெல்லம் உருகிறதுக்கு தான் அந்த தண்ணி சேர்க்குறேன். நல்லா வெல்லம் நல்லா உருவிடும். எதுக்குன்னா வெள்ளத்தில் வந்து சின்ன சின்ன கல்லுங்கள்லாம் இருக்கும், சில இந்த மாதிரி டஸ்ட்டெல்லாம் இருக்கும். அதனால் நம்ம இதை நல்லா வெல்லம் நல்லா கரைஞ்ச பிறகு நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பை ஸ்லோவில் வச்சுக்கோங்க, ஃபாஸ்ட்டில் வச்சிடாதீங்க. ஸ்லோவில் வச்சு பண்ணுங்கள். நல்லா மெல்ட் ஆகட்டும் ஃபஸ்ட்டு.
வெல்லம் வந்து மெல்ட் ஆகிற இந்த நேரத்தில் நம்ம வந்து வறுத்து வச்சுருக்கோம்ல எள்ளு, இதை நம்ம ஜாரில் சேர்த்து கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கலாம். ஒன்றும் பாதியமாக அரைச்சாவே போதுங்க. இப்போ வந்து நம்மளுக்கு வெல்லம் பாருங்கள் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. ஃபில்ட்ரு வச்சு வடிகட்டிக்கலாம். பாருங்கள் இதில் எவ்வளோ அழுக்கு இருக்குது பார்த்தீங்களா நம்ம அந்த வடிகட்டினதில். நம்ம திரும்பவும் பேனில் சேர்த்துக்கலாம். பேனை வந்து நான் நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் திரும்பவும் வெல்லத்தை சேர்த்துக்கிறேன். ஏன்னா அதுலேயும் வந்து கல்லுங்கள்லாம் இருக்கும். அதுக்காக அடுப்பை ஸ்லோவில் வச்சுக்கலாம். 2 நிமிஷம் அளவுக்கு வெல்லம் நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க எள்ளில் நான் 4 ஸ்பூன் அளவுக்கு வெல்லத்தை சேர்த்துக்கிறேன். வெல்லத்தை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். மூணு ஏலக்காவுடைய விதையை மட்டும் எடுத்து நல்லா நான் தட்டி வச்சுருக்கேன். அதை நம்ம எள்ளு பூர்ணியில் இப்போ நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பேலன்ஸ் இருக்க இந்த வெல்லத்தில் நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய் துருவலை ஆட் பண்ணிக்கலாம். துருவலை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி ஸ்லோவில் வச்சு வைங்க. இந்த மாதிரி தண்ணியாக இருக்குன்னு யோசிக்காதீங்க. ஆறின பிறகு திக்காகிடும். உங்களுக்கு சப்போஸ் அப்படி ஆறின பிறகும் திக்காகலைன்னா நீங்கள் அடுப்பை ஸ்லோவில் வச்சு ஒரு 1 மினிட் அளவுக்கு நம்ம கலரி விடலாம். இந்த அளவுக்கு ஏலக்காய் தூளை சேர்த்துக்கலாம். ஏலக்காய் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுடலாம். எள்ளையும் ஏலக்காவோட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஓகே, இப்போ பூரணம் ரெடி. இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். வெல்லத்தை வந்து 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க வைக்கலாங்க. அதுக்கு மேலே கொதிக்க வைக்காதுங்க, தேங்காய் பர்ஃபி மாதிரி ஆகிடும். இப்போ மாவு பார்த்திங்கன்னா பாருங்கள் நல்லா சாஃப்டாகிடுச்சு. ஓகே, மாவும் ரெடி, 2 பூர்ணமும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து அச்சில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து மாவு போட்டோன்னா சரியாக எடுக்க முடியாது. பாருங்கள் கொஞ்சமாக கையில் நான் எண்ணெய் தடவிருக்கேன். எண்ணெயை நம்ம ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இதை நம்ம இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுப்போம். க்ளோஸ் பண்ணிவிட்டு மாவு எடுத்துக்கோங்க. மாவு எடுத்து பாருங்கள் இப்படி உள்ளே தள்ளிட்டு நம்ம அப்படியே உள்ளே கார்னரில் இந்த முனையை பிடிச்சிக்கணும். கார்னரில் நல்லா அழுத்தி நிற்கும் அப்படியே மாவு. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம இது மாதிரி அச்சில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம பூரணம் இருக்குல்ல, தேங்காய் பூரணம் அதை சேர்த்துப்போம். தேங்காய் பூரணம் சேர்த்தாச்சு. வச்சுட்டு ஒரு உருண்டையாக எடுத்து நம்ம இது மேலே வச்சு அதை க்ளோஸ் பண்ணணும். அவ்வளோதாங்க. பூர்ண கொழுக்கட்டை, இது வந்து பூண்டு கொழுக்கட்டை சொல்லுவாங்களா, அது இது. நம்ம 2 வாட்டிக்கிட்டே இப்போ அச்சில் பண்ணிட்டோம். இந்த வாட்டி நம்ம எண்ணெயே தடவ வேணாங்க. எண்ணெயே தடவாமே நம்மளுக்கு கொழுக்கட்டை நல்லா வரும். இப்போ இதில் வந்து நம்ம எள்ளு பூரணை வச்சு செய்யலாம். பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக கரெக்டாக வருது பாருங்கள். நம்ம இந்த வாட்டி எண்ணெயே தடவலாம். எண்ணெயே தடவாமல் தான் நம்ம மாவு வச்சோம். எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பார்த்திங்களா. இப்போ நம்ம அச்சு இல்லாமல் இந்த முறையில் நான் இப்போ உங்களுக்கு கொழுக்கட்டை செஞ்சு காட்டுறேன். நல்லா உருண்டை மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக இப்படி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஓரளவுக்கு மெலிசா, ரொம்ப மெலிசாலாம் இது பண்ணாதீங்க. ஓரளவுக்கு மெலிசா, இந்த அளவுக்கு மெலிசா இருந்தால் போதும். இதில் வந்து நான் இப்போ தேங்காய் பூர்ணி வச்சிடுறேன்.
கொழுக்கட்டையில் வந்து கொஞ்சம் கூட ஓப்பன் இல்லாத அளவுக்கு நல்லா க்ளோஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் எந்த இடத்துலையாவது ஓப்பன் இருந்தாலும் என்ன ஆகுனா நம்மளுக்கு பூர்ணம் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிரும். அதனால் நல்லா ஓப்பன் இல்லாத அளவுக்கு க்ளோஸ் பண்ணுங்க. இது மாதிரி நான் வந்து எள்ளு பூர்ணியும் வச்சு நான் கொழுக்கட்டை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அடுப்பில் இட்லி பாத்திரம் வச்சுட்டு இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இதில் இருக்க நடு தட்டு இருக்குல்லங்க, இட்லி குண்டோடைய நடு தட்டில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். ஃபுல்லாக எண்ணெய் தடவுங்க. இப்போ வந்து நம்ம இட்லி குண்டால வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 minutes நம்ம அடுப்பை ஃபாஸ்ட்டில் வச்சிடலாம். 2 minutes கிட்ட ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், நல்லா புகை வருது பாருங்கள். இந்த நேரத்தில் நம்ம கொழுக்கட்டை எடுத்து வைக்கலாம். எல்லா கொழுக்கட்டையும் இப்போ இதில் வச்சுட்டு கரெக்டாக ஒரு 10 minutes மட்டும் நம்ம வேக வச்சிடலாங்க. கரெக்டாக 10 minutes போதும். க்ளோஸ் பண்ணி ஒரு 10 minutes மட்டும் வேக வைக்கலாம். 10 minutes கிட்ட ஆகிடுச்சு. நம்ம இப்போ இட்லி குண்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா வெந்திருக்கு பாருங்கள் கொழுக்கட்டை. இப்போ இது நம்ம பிளேட்டில் மாற்றிடலாம். வாவ், சூப்பரான பூர்ண கொழுக்கட்டை ரெடி. நம்ம வந்து கொழுக்கட்டையை கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் உள்ள பூர்ணம்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள், பூர்ணம் எப்படி உதிரி உதிரியாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு இருக்கணும் நம்மளுக்கு பூர்ணம். நம்ம ரொம்ப வெல்லத்தை காய்ச்சிட்டோன்னா பூர்ணம் வந்து கல் மாதிரி ஆகிடுங்க. கரெக்டான பதத்தில் இருக்குது பார்த்தீங்களா? நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி செய்யுங்க. உங்களுக்கும் சூப்பராக இதே மாதிரி கொழுக்கட்டை வரும். எள்ளு பூர்ணியும் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள். கல் மாதிரி இல்லாமல் மாவும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். ஸ்வீட் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குங்க. கரெக்டாக இருக்குது. நல்லா சாஃப்டாக இருக்குது மாவும். நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி செய்யுங்க. உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும் பூர்ண கொழுக்கட்டை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். விநாயகர் சதுர்த்திக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான கொழுக்கட்டை இது. அதுவும் எள்ளு கொழுக்கட்டை ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். உங்களால் இந்த மாதிரி எள்ளு கொழுக்கட்டை செய்ய முடியலன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், நம்ம வெல்லத்தில் எள்ளு வறுத்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம பிள்ளையார் பிடிப்போம், மஞ்சள் பிள்ளையார், அது மாதிரி கூட நீங்கள் பிள்ளையார் பிடிச்சி வச்சிடலாம். ஆனால் அவருக்கு அன்றைக்கி எள்ளு பூர்ணம் தாங்க ரொம்ப ஸ்பெஷல். நீங்கள் அதை கண்டிப்பாக செய்யுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே சைடில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.